ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு கடலைப்பருப்பு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மணி நேரம் ஊறின கடலைப்பருப்பு தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 காய்ந்த மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி பொடிசா கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 இனுக்கு கருவேப்பிலை. எப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ அது போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வடையாக கூட சுட்டு எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா மொறுன்னு வரும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சு. வடை போலவே இருக்கும். இப்போ நம்ம சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான சைஸில் மாவு எடுத்து அடை தட்டுறா போல் நம்ம தட்டிட்டு, நம்மளுக்கு மெலிசா வேணும்னா மெலிசா, கொஞ்சம் திக்காக வேணா திக்காக சுட்டு எடுத்துக்கலாம். சைடு நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி விடலாம். கடலைப்பருப்பு அடை 2 சைடுமே நல்லா செவந்து சூப்பராக வந்திருக்கு. நம்ம முருவெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக்